கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? கஷ்டங்கள் வந்தாலும் நாம் ஏன் திடனாக இருக்கலாம்? இதுக்கான பதில், இயேசு உலகத்தை ஜெயித்தார் அல்லது இயேசு எல்லா கஷ்டங்களையும் வென்றார். இந்த கேள்விக்கான பதிலை யூடியூப் கமெண்ட்ஸில் ஒருத்தங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் என்றால் என்ன அர்த்தம்? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? ரோமர் 8:31 தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இஃப் காட் இஸ் ஃபார் அஸ், who can be against us? ரோமன்ஸ் 8:31. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? பண்டைய காலத்தில் ஒரு சிறிய பாலைவன ராஜ்யத்தில் எலியோன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தானா. அவன் ஒரு சாதாரண மேய்ப்பனாக இருந்தானா. படை வீரர்களை போல பலம் இல்லையா, பணக்காரர்களை போல செல்வமும் இல்லையா. ஆனால் அவனிடம் ஒரு பெரிய விஷயம் இருந்ததா, தேவனில் கொண்டிருந்த உறுதியான விசுவாசம். ஒரு நாள் எதிரி படைகள் அந்த கிராமத்தை சூழ்ந்தாங்களா. மக்கள் ரொம்பவே பயந்தாங்களா. அரசரோட படையுமே ரொம்பவே குறைவா இருந்ததா. எல்லாருமே தோல்வி நிச்சயம் நினைத்தாங்களா. அப்ப எலியோ முன்னாடி வந்து சொன்னானா, ஏசப்பா நமக்காக இருந்தா யார் நம்மளுக்கு விரோதமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டானா. அவனை எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்களா. ஒரு சாதாரண மேய்ப்பன் எப்படி இந்த மாதிரிலாம் பேச முடியும்னு. அன்னைக்கு இரவு எல்லாருமே பயத்துல இருந்தாங்களா. ஆனா எலியோ அமைதியா விசுவாசத்தோடு தேவனை நோக்கி ஜெபித்தானா. அடுத்த நாள் காலையில ஒரு அதிசயம் நடந்ததா. பெரிய புயல் எழுந்ததா. காற்று ரொம்பவே பலமா வீசுச்சான். இடியும் மின்னலும் ஏற்பட்டதா. எதிரிகள் படையும் குழப்பமடைந்ததா. ஒரு பெரிய படை வந்துருச்சுன்னு அவங்க நினைச்சிட்டு பயந்து ஓடிட்டாங்களா. ஒரு வாள் கூட உயர்த்தாம அந்த கிராமமே காப்பாற்றப்பட்டதா. அப்பதான் மக்கள் புரிந்து கொண்டாங்களா, இது எளிய பலத்தினால் இல்லை, ஏசப்பா மேல அவன் வைத்திருந்த விசுவாசம் தானே. இதே போல ஏசப்பா நமக்காக நம்ம கூட இருக்கும்போது யாருமே நமக்கு விரோதமா இருக்க முடியாது. ஆமென்.